மகாதேவ் சம்போ. அடுத்த நட்சத்திர வரிசையில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்தினுடைய வடமொழி பெயர் தனிஷ்டா நட்சத்திரம். இந்த அவிட்டத்தினுடைய தெய்வம் யார், இல்லைனா கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மூன்றுமே வந்து செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. இந்த செவ்வாயினுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது 7 ஆண்டு காலம். இதற்கு வேதையான நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம். ஒன்று வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், அப்புறம் வந்து சித்திரை நட்சத்திரம். இந்த ரெண்டுமே வந்து வேதை நட்சத்திரங்கள் தான். இந்த குறிப்பாக வந்து இந்த ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு தான் 2 வேதைகள் அப்படிங்கிறது இருக்குது. பறவை அப்படிங்கிறது பொன்வண்டு. பொன்வண்டு அப்படிங்கிறது இதுக்கு உண்டான அந்த மிருகம். பொன்வண்டுக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கணும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பொன்வண்டுக்கு தீங்கு இழைக்காமல் இருக்குது. மிருகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம். அப்போ பெண் சிங்கத்துக்கு உண்டான அந்த ஒரு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜுவாலஜிக்கல் பார்க் என்றைக்காவது போகிறீங்க அப்படின்னா பெண் சிங்கத்துக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம். இதை கறி, மாமிசம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாக டேரெக்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஜுவாலஜிக்கலில் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்க இல்லை அப்படின்னா அதற்குண்டான பணத்தை நீங்கள் செலுத்துவதன் மூலமாக இந்த நட்சத்திரம் அவிட்டம் அப்படிங்கிறது, அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மிருதங்கம் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரம். அப்போ மிருதங்கம் யாருக்கெல்லாம் வேதையா, அதாவது அவிட்டம் யாருக்கெல்லாம் வேதையாக வருதோ மிருதங்கத்தினுடைய படத்தை வைத்திருந்தாலே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வருங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். யாருக்கெல்லாம் நன்மையாக இருக்கோ, மிருகசீரிஷ அவிட்ட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மைகளாக இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருதங்கம் போன்ற இமேஜுகளை வைத்திருப்பது மிகவும் நல்லது. மகாதேவ் சம்போ.